தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறதா? ஒரு முக்கிய அரசியல் கட்சியில் விழுந்துள்ள விரிசல் இப்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இது வெறும் சாதாரண விரிசல் அல்ல. கட்சியின் உள்வட்டத்தில் இருந்து வரும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கட்சியின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு வருவதாக தெரிவதாக ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியை தோற்றுவித்த காலத்திலிருந்தே கூட இருந்த மூத்த தலைவர்கள் இப்போது வெளியேறத் தயாராக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தசாப்தங்களாக கட்டியெழுப்பப்பட்ட இந்த கட்சியின் அடித்தளம் இன்று ஆட்டம் கண்டுள்ளது. இதற்கு என்ன காரணம்? யார் இந்த பிரிவினைக்கு பின்னால் இருக்கிறார்கள்? கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி மோதல் புகைந்து கொண்டிருந்தது. இப்போது அது தீயாக பரவத் தொடங்கியுள்ளது. ரகசிய கூட்டங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருவதாக தகவல்கள் கசிகின்றன. தலைநகரில் உள்ள சில ரகசிய இடங்களில் நள்ளிரவு நேர கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் இப்போது கட்சிக்குள் புயலை கிளப்பியுள்ளன. பதவி போட்டி மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள்தான் இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மூத்த தலைவர்களின் கருத்துக்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த மூத்த தலைவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் ஓரங்கட்டப்படுவதாக உணர்கிறார்கள். இதுதான் மோதலின் மையப்புள்ளி. மறுபுறம் கட்சியின் புது ரத்தம் என்று சொல்லப்படும் இளம் தலைவர்கள் கட்சியின் போக்கை மாற்ற விரும்புகிறார்கள். பழைய முறைகள் இனி செல்லாது என்பது அவர்களின் வாதம். வெளியேற தயாராக உள்ள தலைவர்களின் பட்டியல் இப்போது தயாராக உள்ளது. இதில் முக்கியமான 5 பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. தென் மாவட்டங்களில் இந்த கட்சியின் செல்வாக்கு மிகவும் அதிகம். ஆனால் அங்கேதான் இப்போது பிரிவினைக்கான விதைகள் ஆழமாக தூவப்பட்டுள்ளன. இது தேர்தலை எப்படி பாதிக்கும்? கட்சித் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பமும் அச்சமும் நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. தங்கள் தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று அவர்கள் திகைத்துப் போயுள்ளனர். கட்சி விசுவாசத்தை விட பதவி மோகம் பெரிதாகிவிட்டதா என்கிற கேள்வியும் எழுகிறது. பல மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே தங்கள் ஆதரவு தளத்தை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. மறைமுக பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டன. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற பிளவுகள் புதியவை அல்ல. ஆனால் இந்த முறை கட்சியின் மிக முக்கியமான முகங்களே வெளியேறுவதுதான் அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்றுச் சரிவு. வெறுமனே பதவி மட்டும் காரணம் அல்ல. கட்சியின் நிதி மேலாண்மை மற்றும் நிதிகளின் பங்கீடு ஆகியவற்றிலும் பெரும் அதிருப்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஆழமான ஒரு விரிசல். மறுபுறம் எதிர்க்கட்சிகள் இந்த நிலைமையை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இந்த விரிசல் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அரசியல் காய்நகர்த்தல்கள் தொடங்கிவிட்டன. கூட்டணி கணக்குகளும் இனி மாறும். வெளியேற தயாராக உள்ள தலைவர்கள் மாற்று அணியில் சேருவார்களா அல்லது புதிய கட்சி தொடங்குவார்களா? இதுதான் இன்றைய $1,000,000 கேள்வி. கடந்த வாரம் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த வாக்குவாதங்கள்தான் எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டம். தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட விரும்பவில்லை. அங்கேயே பிரிவினை உறுதியானது. இந்த விவகாரத்தில் கட்சியின் தலைமை மௌனம் காப்பது மேலும் பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இந்த மௌனம் சம்மதமா அல்லது தற்காப்பு நடவடிக்கையா? கட்சியின் பலவீனம் இப்போது வெளிப்படையாக தெரிகிறது. ஊடகங்கள் முழுவதும் இந்த செய்தியை இன்று பேசு பொருளாகியுள்ளது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு புதிய தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் இந்த கட்சியின் மீதுதான் உள்ளது. யார் அந்த தலைவர்கள்? எத்தனை பேர் வெளியேறப் போகிறார்கள்? இந்த பட்டியல் கட்சியின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என்பதுதான் கசப்பான உண்மை. பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. வரப்போகும் தேர்தல்களில் இந்த கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். வாக்குகள் பிரியும் வாய்ப்பு அதிகம் என்பதால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை இப்போது கணிக்க முடியாது. கட்சியின் முதுகெலும்பாக விளங்கும் இளைஞர் அணியிலும் அதிருப்தி நிலவுகிறது. தங்கள் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை அவர்களிடம் உள்ளது. இது கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களையும் பாதித்துள்ளது. இந்த பிரிவினைக்கு பின்னணியில் சில முக்கிய மூளைகள் செயல்படுவதாக தெரிகிறது. கட்சியின் உள்ளிருந்தே சிலர் இந்த குழப்பத்தை விதைத்துள்ளார்களா என்கிற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. இந்த தலைவர்கள் வெளியேறினால் கட்சி தனது பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் இழக்கக்கூடும். பல தசாப்தங்களாக கட்டிக்காத்த செல்வாக்கு ஒரு நொடியில் சரிந்துவிடும் அபாயம் உள்ளது. மற்ற கட்சிகள் ஏற்கனவே இந்த தலைவர்களை தொடர்பு கொள்ளத் தொடங்கிவிட்டன. பெரிய பேரம் பேசப்பட்டு வருவதாக ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு சூதாட்டமாக மாறியுள்ளது. சமூக வலைதளங்களிலும் கட்சியின் ஆதரவாளர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். #அரசியல் இப்போது கட்சியின் தலைவிதியை தீர்மானிக்கும் சக்தியாக வளர்ந்துவிட்டது. மௌனம் இனி உதவாது. மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற பிளவுகள் நடந்தபோது அந்த கட்சிகள் காணாமல் போன வரலாறுகள் உள்ளன. இந்த எச்சரிக்கை மணியை கட்சி தலைமை கவனிக்குமா? காலம் மிகவும் குறைவு. மூத்த தலைவர்கள் கட்சி தலைமைக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் அவர்கள் தங்கள் முடிவை அறிவிக்கக்கூடும். இது தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
வாக்குகள் சிதறும் என்பதால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைப்பது கடினமாகலாம். தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கிச் செல்கிறதா? மக்கள் மத்தியில் இந்த கட்சி மீதான நம்பிக்கை குறைந்து வருவதை கணிப்புகள் காட்டுகின்றன. உட்கட்சி சண்டையிலேயே கவனம் செலுத்தினால் மக்கள் பிரச்சினைகளை யார் கவனிப்பார்கள் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி. 3 வாய்ப்புகள் உள்ளன. 1. கட்சி பிளவுபடுவது. 2. தலைவர்கள் எதிர்க்கட்சியில் சேருவது. 3. ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பது. இதில் எது நடந்தாலும் அது ஒரு பூகம்பம்தான். கட்சியின் தலைமை இப்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. சமரச பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கட்சியிலிருந்து அவர்களை நீக்குவார்களா? நாளைய செய்தித்தாள்கள் இந்த செய்தியால் நிரம்பி வழியும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் இன்று ஒரு திருப்புமுனையில் நிற்கிறது. ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. காலம் கடந்துவிட்டால் கட்சியின் வீழ்ச்சியை தடுப்பது கடினம் என்பதை தலைமை உணருமா, அல்லது பெரும் பிளவு தவிர்க்க முடியாததா? இந்த கேள்விக்கான விடை மிக விரைவில் கிடைக்கும். இந்த அரசியல் பூகம்பம் எப்போது வெடிக்கும்? தமிழகத்தின் அரசியல் களம் அடுத்து எந்த திசையை நோக்கி பயணிக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தின் அரசியல் மாற்றம் இங்கிருந்து தொடங்குகிறதா? இப்போதைக்கு நிலவரம் இதுதான். எங்களின் அடுத்தடுத்த சிறப்பு செய்திகளில் இந்த பூகம்பத்தின் அடுத்த கட்டங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம். விடைபெறுவது உங்கள் செய்திப் பிரிவு. நன்றி, வணக்கம். இப்போதைக்கு நிலவரம் இதுதான். எங்களின் அடுத்தடுத்த சிறப்பு செய்திகளில் இந்த பூகம்பத்தின் அடுத்த கட்டங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம். விடைபெறுவது உங்கள் செய்திப் பிரிவு. நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் களம் அடுத்து எந்த திசையை நோக்கி பயணிக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். விடைபெறுவது உங்கள் செய்திப் பிரிவு.